வணக்கம். இப்போ இந்த வண்டிக்கு செயின் கட் பண்ண போகிறேன். செயின் கட் பண்ணுற வீடியோ எதுக்குனாக்க, நிறைய பேர் செயின் கட் வச்சு செயின் கட் பண்ணல இந்த இதுனா உடஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இதில் மர ஸ்லிப் ஆகிடுது, இல்லை உள்ள நீடியில் உடஞ்சிருது அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏது எனக்கு இது வாங்கி நான் 2 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு ஏன் உடையுது என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. அதான் என்னோடய பக்குவத்தில் நான் செயின் எப்படி கட் பண்ணுவேங்கிற விவரங்களை நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விவரங்களை சொல்கிறேன். யாரையும் குறை சொல்லி நான் அந்த வீடியோ பதிவு பண்ணலை. ஆமாம், முதல்ல என்ன செய்யணும்னாக்க, வீல் நட்டு நல்லா லூஸ் பண்ணி உள்ளே தளிக்கணும். வீல் சப்போஸ் உள்ளே போகலேன்னு வச்சுக்கிறீங்க, இந்த பக்கம் இது இருக்கும். ஆமாம், இந்த ட்ரம் போல்டு இந்த தீலா இதை கழட்டி விட்டுருங்க. இப்போ நான் லூஸ் பண்ணியிருக்கேன். இதை கழட்டி விட்டு வீலை உள்ளே தள்ளுங்க. வீல் ஈஸியாக உள்ளே போயிடும். இல்லை பிரேக்கை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறீங்க. வீல் உள்ளே போகலைன்னா ஆமாம், லூஸ் பண்ணி செயினை கொண்டாந்து இந்த அளவு லூஸாக வச்சுக்கிட்டு கியரை போட்டுருங்க. ஒரு கியரை போட்டு வச்சுருங்க. ஏன்னா செயினை கட் பண்ணிடும் போது டபுக்குன்னு எந்த பக்கம் வெயிட் இருக்கோ அந்த பக்கம் செயின் சுற்றிடும். நம்ம அப்போது மறுபடியும் நீங்கள் இதை விட்டு செயினை வெளியாகிடுச்சுனாக்க கவர்லாம் கழட்டி தான் நீங்கள் மறுபடியும் செயினை கோர்க்கணும். அதுக்காண்டி சொல்கிறேன். செயினை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக்கை கழட்டணும். ஒரு கையில் வேலை ஆக்குறேன் எப்படின்னு தெரியல. செயினை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக்கை கழட்டிடணும். லாக்கை கழட்டி ரெடியாக வச்சுக்கணும். தனியாக வச்சுக்கணும். கழட்டிட்டோமா, தனியாக வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும்னாக்கா, இந்த செயினை கட்டுருக்குல்ல, இந்த ரவுண்டு கேப்பு இருக்கா, இந்த இருக்கா, இது வந்து இந்த இதில் உட்காரணும். கரெக்டாக இது அவுட்டரில் உட்காரணும். ஆமாம், இது அவுட்டரில் உட்காரணும். மாற்றி கொஞ்சம் காசாக உட்காந்ததுனால இந்த இது உடையத்தாஞ்சி மர ஸ்லிப்பாத்தாஞ்சிக்கு. அதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு தகையில் வேலை பார்க்குறேன். அது எந்த அளவுக்கு ஒருத்தந்து தெரியலை. இந்த கனியை கட் பண்ணணும். இப்படி வச்சுக்கிட்டு அந்த அந்த பின்னுக்கு நேராக செயின் சென்டர் பின்னு இருக்குது தெரியுமா, அதுக்கு நேராக வச்சு நல்லா டைட் பண்ணுங்கள். எப்போ நான் ஸ்பானர் வச்சு டைட் பண்ண மாட்டேன், கை டைட்டு தான். டைட் பண்ணிட்டோமா, டைட் பண்ணிவிட்டு இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா இதாக லாக் உரியிடுச்சு. ஒரு நிமிஷம், ஒரு இதில் கையில் பண்ணுறதுனால லாக் உரியிடுச்சு. கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஒத்த கையில் வைக்கிறேன். என்ன பிரச்சனை இல்லை. ஐயோ, ஓயாமல் உருளே சோதனைக்கு. இந்த டைம் நல்லா காலை அழுத்தி நல்லா பிடிச்சிக்கிட்டேன். இந்த பின்னை நல்லா உங்கள் பேலன்ஸ் பண்ணி சுற்றுங்க. சுற்றுனீங்கனால போதும், அந்த பின்னை ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். செயின் கட்டும் போகாது. நீங்கள் அந்த பொசிஷன் தான் கரெக்டாக வைக்கணும். ஏன்னா யாரையும் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. ஆமாம், நல்லா பின்னு வெளியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பின்னு வெளியாகிடுச்சு. இந்த பார்ப்போம். இவ்வளோ தான் செயின் கட் பண்ணுறது. இப்படி கட் பண்ணும்போது செயின் கட்டுற உடையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வைக்கிறது நல்லா சென்ட்ரல் வைக்கணும். இந்த பின்னு தீலா அப்படி உள்ளே போயிருக்கு. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் மாற்றி பக்கத்தில் காசை வச்சா வச்சிங்கன்னா உடையத்தாஞ்சிங்க. அது கொஞ்சம் கவனிச்சுங்க. அவ்வளோதான், கட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, செயின் கட்டி கட் பண்ணிவிட்டேன். ஆமாம், எடுத்துட்டேன். இந்த எடுத்தாச்சு. இவ்வளோ தான் செயின் கட்டோட வேலை. இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். செயின் கட்டு எதுவும் ஆகாது. எனக்கு தெரிந்த விவரம், சின்ன தகவல். நன்றி, வணக்கம்.